அடுத்ததாக இஸ்லாமிய ஆட்சியில் கடனாளியின் கடனை அரசு அடைக்கும் என்பது குடிமக்களிடையே அவர்களை கடன் வாங்க தூண்டுவது போன்றும், கடனாளிகள் தைரியமாக கடன் வாங்கிவிட்டு அரசு அடைத்துவிடும் என்று ஏமாறுவதற்கும் கடனாளிகள் பெருகுவதற்கும் வாய்ப்பளிக்கும் விதமாக உள்ளது என்று மாற்று மத சகோதரர் கேட்கிறாரு. விளக்கம் தரவும்ங்கிறார். இம்ரான்கிறவரு கும்பகோணத்திலிருந்து கேட்கிறார். அதாவது என்ன இருக்கிறாருன்னு கேட்டா, நாம அந்த கடனை பத்தி பேசும்போது முந்தைய உரைகளில் சொல்லியிருக்கிறோம். எப்போ சொன்னதை பத்தி கேட்கிறாருன்னு தெரியல, நம்ம சொல்லி இருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது கடனாளி ஜனாசா கொண்டு வந்தா கேட்பாங்க. இப்படி கேட்பாங்க, இவருக்கு இது கடன் இருக்கான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லுவாங்க. கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது விட்டுட்டு போயிருக்காம்பாங்க. ஆமான்னு சொன்னா தொழுவிப்பாங்க. கடனை அடைப்பதற்கு ஏதாவது வச்சுட்டு போயிருக்கிறாருன்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா, சல்லு அலா சாஹிபிக்கும், நீங்களே தொழுவிக்க, நான் தொழுவிக்க மாட்டேன், ஒரு கடனாளிக்கு நான் தொழுவிக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. இது ஆரம்ப காலத்தில் உள்ள ஒரு நிலைமை. அதுக்கு பிறகு அல்லாஹ் பல வெற்றிகளை கொடுத்த பிறகு, கஜானாவில் பணம் நிறைய குவிந்த பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, அந்த நிலைப்பாடை மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்கன்னா, உங்களை யாராவது செல்வத்தை விட்டு சென்றீர்களே ஆனால் அதை நீங்க வாரிசுகள் எடுத்துக்கொள்ளுங்கள், கடனை விட்டு சென்றீர்களே ஆனால் அது என்னை சேர்ந்தது, அது அரசாங்கம் ஜனாதிபதியை சேர்ந்தது, கவர்மெண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அந்த கடனை அவங்க சுமந்து கொண்டார்கள் அப்படின்னு நான் சொல்லி இருக்கிறேன். அது ஹதீஸ்ல உள்ளது, புகாரி முஸ்லிம்ல ஏராளமான நூல்களில் உள்ள ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு செய்தியை வைத்து நான் சொல்லியிருக்கிறேன். அவர் அதுல என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, இப்ப அரசாங்கம் கடனை அடைச்சிருங்கிற ஒரு நல்ல ஒரு சிறப்பா நீங்க சொல்றீங்க. இப்படி ஒரு நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னா, கடன் வாங்குறவங்க கடனை தூண்டுற மாதிரில வருது. நீ பாட்டுக்கு வாங்கப்பா, நீ கொடுக்க தேவையில்லை, அரசாங்கம் கொடுத்தணும் அப்படி வரும்ல. நீ கடனை வாங்கினீன்னு சொன்னா நீ கடன் அடைக்கிறதுக்கு பெரிய கஷ்டப்பட தேவையில்லை, அரசாங்கம் உன்னை கடன் அடைச்சிடும் என்று தூண்டுற மாதிரி வந்துருமே, கடனாளிகள் பெருகிடுவாங்களே அப்படின்ற ஒரு கோணத்தில் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த கேள்வி சரியான கேள்வி இல்லை. ஏன்னு கேட்டா, கடன் கொடுக்கறதை பொறுத்த வரைக்கும் கடன் கொடுக்குறான் பாருங்க, அவன் தான் டிசைட் பண்ணுவான். கடன் வாங்குறவர் நினைச்சவனு கடன் வாங்கிட முடியாது. நீங்க என்ன கேட்குறீங்க, நான் விரும்பினா தான் தருவேன், இல்லாட்டி தரமாட்டேன். அப்போ கடன் கொடுக்குறவன் என்ன செய்வான், அரசாங்கம் தந்துரும் அலட்சியமா இருப்பானே. ஆனால் அப்போ அவன் கடன் கொடுக்க மாட்டான். எப்படி கொடுப்பான், இவன்கிட்ட கடன் கொடுத்தா இவன்ட்டு வராது, இவன் செத்த பிறகுதான் நமக்கு வரும். கடன் கொடுக்குறவன் எதுக்கு கொடுக்குறான், குறித்த நேரத்தில் திருப்பி வருவதற்கு கடன் கொடுக்குறான். நீங்க எனக்கு 1 லட்ச ரூபா கடன் தர்றீங்க, 6 மாசத்துல தர்றேன்னு சொல்லிட்டு நான் வாங்குறேன். 6 மாசத்துல தரேன்னு வாங்கும்போது இவன் நினைக்கிறான் 6 மாசத்துல இவன் தரலன்னு சொன்னா இவன் செத்துருவான், செத்த பிறகு அரசாங்கம் தந்துரும்னு சொன்னா நான் அவனுக்கு 10 வருஷம் கழிச்சு கூட சாவுவேன். 10 வருஷத்துக்கு பிறகு அவனுக்கு கடன் வராம இருக்குமே. அப்ப கடன் கொடுக்கறவன் அரசாங்கம் தரும்ங்கிறதுக்கு அடிப்படையில் கொடுக்கறது கிடையாது. அரசாங்கம் தரும்னு இருந்தா கூட அவனுக்கு இப்ப எனக்கு தேவை நம்ம கேட்கத்தான் செய்வான். அவன் என்ன செய்வான், டேய் 6 மாசத்துல தர்றேன்னு கூடுறா அப்படின்னு கேட்பானே தவிர, நான் செத்த பிறகு அரசாங்கம் அடைத்து விடும் இவனும் பதில் சொல்ல முடியாது. அதை நினைச்சு நம்ம கொடுக்கறதும் கிடையாது. அப்ப கடனை ஊக்குவிக்கலாம் செய்யாது. இதை தெரிஞ்சு இருந்தால் இதனால கடன் வாங்கக்கூடிய அதிகமாவாங்கன்னு அதிகமாக மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, கடன் கொடுக்கறதுக்கு மார்க்கத்துல விதி இருக்கு. என்னது, நீங்க அஜலின் முசம்மா, டைம் போட்டு எழுதி கொள்ளுங்கன்னு நல்லா சொல்லி காட்டுக்கிறான். கடன் கொடுக்குறீங்கன்னு சொன்னா சின்ன சின்ன அற்ப கடன், அது வராட்டி பரவாயில்லைன்னா அதுக்கு எழுத தேவையில்லை. ஒரு 10 ரூபா அங்க இதை நம்ம எழுதி வச்சுட்டு இருப்போம், வந்தா வருது போனா போகுதுங்கிற விஷயம். ஒரு பெரிய ஒரு மதிப்பு மிக்க ஒரு கடனை கொடுத்தோன்னு வைங்க, அது அல்ல எப்படி சொல்றான்னு கேட்டா, இந்த கடனை வாங்கி இருக்கிறேன், இதனை இன்னும் 6 மாசத்தில் நான் திருப்பி இத்தனாம் தேதி தந்து விடுவேன், அல்ல இத்தனாம் தேதிக்கு உள்ள தந்து விடுவேன் என்று நேரம் குறித்து நீங்கள் கடன் வாங்கணும்னு இஸ்லாம் கடனுக்கு விதியை தருகிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அரசாங்கம் தருமுறை வச்சுக்கிட்டா கடன் வாங்குவான்? அரசாங்கம் தருமுறை வச்சுட்டா ஒருத்தன் கடன் கொடுப்பான்? அடே நீ எப்படா எனக்கு தருவ, அரசாங்கம் எனக்கு தேவையில்லை, நீ எப்ப தருவ? அப்படிதான் கடன் மெத்தடே இருக்கும். அப்ப கடன்கிறது அரசாங்கம் இதை சுமந்து கொள்கிற ஒரு காரணத்தை சொல்லி எல்லாம் கடன் வாங்க முடியாது. இதை சொன்னீங்கன்னா கடன் தரவன்னு தரமாட்டான். கடன் கேட்க போயிட்டு எனக்கு 10 லட்ச ரூபா கொடு, நான் செத்துட்டால் அரசாங்கம் உங்களுக்கு தந்துடும்னா நீ எப்போ சாவோ அது வரைக்கும் நான் என்ன செய்யறதுன்னு கேட்க மாட்டான். இதை சொல்லி கடன் அதிகரிக்க முடியுமா, கடன் வாங்க முடியுமா? கடன் வாங்க முடியாது. கடன் வாங்கும் போது ஏதாவது நீ தருவியா, இந்த நேரத்தில் தருவியா, இவ்வளவு நாள்ல தருவியா அப்படின்னு சொல்லி தான் கடனை கொடுக்குறான். அப்படி கொடுக்கும் பொழுது அவன் அந்த நேரத்தில் கடன் தரலன்னு சொன்னா விரட்டுவான், போய் கேட்பான். இவன் என்ன பதில் சொல்ல முடியாது, நான் செத்த பிறகு அரசாங்கம் தரும்னு பதில் சொல்ல முடியாது. செத்த பிறகு தருவதை வைத்து அவன் கடன் கொடுக்கவில்லை. ஆளும்போது நீ வாங்கின கடனை ஒழுங்கா கொடுறாங்கிறது தான் அந்த கடனை அவன் கொடுக்குறான். அந்த டைம் போட்டு கொடுக்குறான். இப்ப டைம் போட்டு நேரம் குறித்து கடன் கொடுத்த ஒருத்தன்
இன்னும் சொல்ல போனா இவனை விட அவன் முதல் செத்து, இவன் அதுக்கு முன்னாடி செத்துட்டான்னா, நான் கடன் கொடுத்துருக்கிறேன், ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கிறான், அவன் அவன் செத்தவன எனக்கு கிடைக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு வைங்க, நான் செத்துட்டான் அதுக்கு முந்தி. அப்படிலாம் இருக்குதுல்ல. அப்படி யாரும் கடன் கொடுக்கறது இல்லை. கடன் கொடுப்பது இந்த மனிதன் நம்ம கடன் கொடுத்தோம் என்று சொன்னால் இவன் இறந்து விடுவான், இறந்ததுக்கு பிறகு அரசாங்கத்தில் நம்ம கிடைத்து விடும் என்று எவனும் கடன் கொடுக்க மாட்டான். கடன் கொடுக்கறதுங்கிறது இருக்கிற பணத்தை கொடுக்கறது என்று ஒரு தேவைக்கு வைத்திருக்கிறது அவன் கொடுக்குறான். இத்தனை நாள் எனக்கு திருப்பி தருவியா அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறான். அப்ப இத்தனை நாள் திருப்பி தரலன்னு சொன்னா போய் கிளைம் பண்ணுவானே தவிர நீ குடுறா நீ செத்த பிறகு அரசாங்கத்தில் வாங்கிக்கிறேன்னு சொல்ல மாட்டான், இவனும் சொல்ல மாட்டான். அப்ப இதை ஒரு தத்துவமாக மக்கள்கிட்ட சொல்லி கடங்க கையல்மாண்ட இயலாது. இது அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுங்கிறது பிறகு ஏற்படக்கூடிய ஒரு விளைவு தானே தவிர இந்த ஹதீஸை சொல்லி நீங்க கடன் கேளுங்க பார்ப்போம். ஒரு ஆள்கிட்ட கடன் கேட்குறீங்க, இந்தாப்பா எனக்கு கடன் கொடு 6 மாதம் தந்துடும், அப்படி தராட்டா கூட நான் செத்த பிறகு அரசாங்கம் உனக்கு தந்துடும் அப்படின்னு சொன்னா தருவானா? எப்படி கடனை ஊக்குவிக்கும்? இதை மக்கள்கிட்ட சொல்லி இதை காரணமாக்கி உங்களை கடன் வாங்க இயலாத, அப்பதான் ஊக்குவிக்கும்னு சொல்ல முடியும். இதை அதுக்கு அதனோட முயற்சி பண்ணவே கூடாது, இணைக்கவே கூடாது, தனி. அப்படி செத்து விட்டால் கடைசி பட்சமா உனக்கு கிடைச்சிரும் என்பதற்கு இஸ்லாம் தரக்கூடிய ஒரு கேரண்டி தானே தவிர இதன் மூலமாக கடனாளிகள் பெருக மாட்டார்கள். இதை சொன்னான் என்று சொன்னால் கிடைக்கிற கடனும் கிடைக்காமல் போய்விடும். நான் செத்த பிறகு உனக்கு அந்த கடன் திருப்பி வந்துடும் சொல்லுவானே. ஆனால் கடன் கொடுக்க நினைச்சவன் என்ன செய்ய மாட்டான், போடா தரமான எனக்கு தேவைக்கு நான் வச்சிருக்கிறேன் 3 மாசத்துல தர்றாந்தா சொல்லு, இல்லாட்டி போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவான். அதனால தப்பா விளங்கிட்டவர் கேட்கிறாரு, கடனெல்லாம் அதிகரிக்க மாட்டார்கள். இந்த தத்துவத்தை ஒரு விளங்கி வைத்துக் கொள்வதற்கு உள்ளது தானே தவிர இதை சொல்லி நீங்கள் கடன் வாங்கவோ கொடுக்கவோ முடியாது.